விஜய் அவர்கள் பாப்பா பத்தி பேசினாங்களா? அவங்களோட பேசினாருங்க தம்பி. பார்த்துட்டு ரொம்ப அழுதாரு. பார்த்துட்டே இருந்தார் ஃபோட்டோவ. அவரும் மனுஷன் தானே! அவருக்கும் கஷ்டம் எல்லாமே இருக்கும் தானுங்களே! நம்மள மாரி தானே அவங்க கூட பொறந்திருப்பாங்க. அவருக்கு பொண்ணெல்லாம் இருக்கு. ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவரால பேசக்கூட முடியல தம்பி. ம், ம். ஆள் அப்படி ஒரு டல்லா இருந்தாரு. எவ்வளோ நேரம் அந்த சந்திப்பு இருந்தது? ஒரு 20 to 25 நிமிஷம். 25 நிமிஷம். ஸோ 25 நிமிஷத்துலயும் உங்களுக்கு ஏன்னா நெறைய பேர் நெறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாரி இங்கிருந்து அங்க அழைச்சிட்டு போனது வந்து ஒரு விரக்தியோ, ஒரு வருத்தமோ உங்களுக்கு இருந்ததா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ம், ம். இல்ல விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தைகள்ல ஒரு நம்பிக்கை இருந்ததா? ஓகே நம்ம உங்க ஃபேமிலில ஒருத்தனா நான் இருப்பேன் அப்படின்றத பார்க்கும்பொழுது, சொல்லும்பொழுது இல்லை இருந்தது. முன்னாடி இருந்தே இருக்குது எங்களுக்கு. இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுனால இல்லை. முன்னாடி இருந்தே அண்ணன் அண்ணன் தான் சொல்லிட்டு இருப்போம். போய் பேசினப்பையும் அந்த மாதிரி தான் இருந்தது. ம், ம். ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி தான் பேசினாப்பா. சிஸ்டர் பத்தி சொன்னீங்களா நீங்க? அவரும் கேட்டாங்களா? என்ன கேட்டேன். படிச்சிருக்காங்க? என்னென்ன? எல்லாமே எந்த மாதிரியான விஷயங்கள் கேட்டாரு? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அது மாதிரி கேட்டாங்க. அந்த மாதிரி காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ம், ம். கேட்டுட்டு இருக்கும்போது அவர் பார்க்க அதான் சொல்கிறேன்ல, பேசவே வரல எங்களுக்கு. ம். அவர்னாலையும் பேசவே முடியல. ஆனால் நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்தோம். ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். அதனால் நாங்களும் அதிகமாக கேள்வி கேட்கல அவர்கிட்ட.